கடைசியாக பணப்பட்டியை வந்து விக்கல்ஸ் விக்ரம் எடுத்துட்டானுங்க. என்ன சொல்கிறீங்க? விவரமான ஆளுங்க. கனி வந்து சொல்லிருச்சா இல்லை எப்படி? யார் வந்து சொன்னா? எப்படி எடுத்தாவன்? லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாருங்கள். டாஸ்க் 5 டாஸ்க்கு மேலே தாண்டிட்டாங்க இவங்க. இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கும் பிக் பாஸில் இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் போட்டி. இதில் யார் ஜெயிக்கிறாளோ, ஜெயிக்கிறவங்களுக்கு எப்படின்னா, பிக் பாஸ் வீட்டில் உள்ள ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுட்டா 3 லட்சம், இன்னும் 3 லட்சம், அப்போனா 6,30,000 போயிடும் பணம். இல்லை தோற்றுட்டாங்கன்னா அதே அமௌண்ட்டு 3,30,000 தான் இருக்கும். ஸோ இதுதான் போட்டி. பெரிய டஃப்பு தான். மாறி மாறி அந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த பக்கம் ஒரு கூட்டம் மாறி மாறி விளையாண்டுட்ருக்காங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து ஒரு தடவை ஒரு கேம் ஆனாங்க தெரியுமா? வாட்டர் கேன் அப்படியே தண்ணியோட அப்படி தூக்கி ஸ்விங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கேம்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் பலூனை வச்சுக்கிட்டு அப்புறம் இதை உடைக்கணும், அப்புறம் கப்பு அடுக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டாஸ்க் கொஞ்சம் டஃப்பு தான். ஸோ இதோட முடியுதா என்னன்னு தெரியலங்க. இப்போ இந்த 3 லட்சம் உள்ளே போயிடுச்சுன்னா, ஆனால் வெடித்தமாக விளாண்டாங்க. இப்போ இந்த 3 லட்சம் உள்ளே போயிடுச்சுன்னா அப்போனா யார் வந்து அந்த 3 போன பிறகு 6 லட்சம் 7 லட்சத்தோட விக்கல் சீக்கிரம் வெளியாகிட்டான்னு நினைக்கிறேன். அப்டேட் என்னங்க இப்படி பரவிட்டு இருக்கு? உண்மையாக போயாங்க? யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். விக்கல் சீக்கிரம் எடுத்துட்டானா என்ன? அரோரா தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அடித்த அடியில் போட்டு பொழந்துட்டாங்களா ரம்யா ஜோ எல்லோரும் போட்டு பொழந்ததில் வந்து இவங்க எடுத்ததாக தான் கேள்விப்பட்டேன். அரோரா பார்த்தா விக்கல்ஸ் எடுத்திருக்கான். ஆக்சுவலாக நாளைக்கு எபிசோடில் வந்துடும் நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோடில் வரும், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரும் போல். போட்டு பொழந்துட்டாங்க. இந்த சைடு வந்து பிரவீன்ராஜ், பிரவீன் காந்தி, திவாகர், அப்சரா, ரம்யா ஜோ, வியானா எல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 6 பேர் பயங்கரம். இன்னும் நிறைய பேர் வரலங்க உள்ள. பால் பொறுக்கி பலூனை வச்சுக்கிட்டே பால் பொறுக்கணும். டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க. ஏன்டா டாஸ்க்கு போட்டு கொள்றீங்க? டக்குன்னு பணத்தை வச்சா. ஆனால் பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க தெரியுமாங்க? பார்த்துருப்பீங்களா எபிசோடில்? பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து விக்ரமை போட்டு பொழந்துட்டாங்க இன்றைக்கி. வியானா பொழந்துட்டா. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாஜோ பொழக்குது அரோராவை, சாண்ட்ராவையும் அரோராவையும் பொழந்துட்டாங்க. ரம்யாஜோ, அப்சரா, அப்புறம் வந்து பிரவீன்ராஜ் தான் சொல்லிட்டான், நீலாம் இப்படி வந்தனே தெரிலன்ட்டான். முடிச்சிட்டாங்க. அதையே எல்லாரும் அடிச்சிட்டாங்க போட்டு. அரோராலாம் அழுவாத குறையாக உட்காந்துருக்கு. அரோராவும் சாண்ட்ராவும். ஆஹா ஏதோ பேக் ஃபயர் ஆகிடுச்சி, நம்மளை ஆப்பு அடிச்சிட்டாங்க அப்படின்னு. எவன் என்ன பண்ணாலும் அட்டி தான். அடித்து முடிச்சு விடுங்கடா. இந்த காணாவணத்தை மட்டும் வாயை பற்றிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் 2 நாளுங்க, வியாழன் வெள்ளி இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாலும் வச்சுக்கிங்க. இன்றைக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நேற்றும் பண்ணால் இன்றைக்கும் பண்ணுறான். பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக எவிக்ட் கூட இல்லை, டாப் 5ல் போட்டு காணாவணத்துக்கு டைட்டில் கொடுக்காம ஒன்று சபரிக்கு இல்லைன்னா திவ்யா கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா ஓவராக வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஆடக்கூடாது. அதுதான் புத்தியை காட்டிடக்கூடாது. அதான் பண்ணுறாரு. அதுவும் திவாகர் வந்தோடனே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிரவீன்ராஜ்கிட்டையும் திவாகர்கிட்டையும் இவர் பண்ணது தப்பு, தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்காரு. சபரிகிட்ட போய் கத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் அரோரா வந்து உள்ளே வந்துருச்சு. எல்லோரும் 5 பேர் சேர்ந்து அடிக்க பார்க்குறாங்க. அது தெரிய மாட்டேது இவருக்கு. தெரிஞ்சாலும் அமைதியாக இருந்துட்டு போயா நீ. சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இப்போ ஜாலியாக இருக்க வேண்டிய டைமு, சண்டை போடுற டைமே கிடையாது இது. என்னாச்சும் சொல்லி உன்னை தூக்கிடுவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் போய் வாட்டர் மிலன்ட்டை வம்புழுத்து அந்த ஆள் நல்லா அப்சர்வ் பண்ணி அடிச்சுட்டு போயிடுவான். வாட்டர் மிலன்னு உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போகுது பாரு. இவன் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு இந்த வாரம் போகணும். பார்வதி கப்பெல்லாம் தட்டி விட்டாலும் வினோத்து செருப்படி வாங்குவான். ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக செருப்படி இருக்குது விஜய் சேதுபதிக்கிட்ட பண்ணுறதுக்கு. வாயம் பொழக்கிறாங்க அப்படியே அரோராவும் சபரியும். ஏண்டா 2 டீமாக பிரிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸுன்னு. என்ன பொழக்கிற அப்படியே? சபரிலாம் உள்ளே இருக்கதான் கடுப்பாது. சபரி உள்ளே இருக்கான். ஐயோ விக்ரம் கூட பரவாயில்ல, கேம் ஆடினாங்க. அரோராலாம் எதுக்கு இருக்காங்க? சாண்ட்ரா எதுக்குங்க இருக்கா? சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. திவ்யா கூட பரவாயில்லன்னு வச்சிங்களேன். என்ன டாப் 6 இதெல்லாம் கன்றாவியாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.